السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைவர் அவர்களே மற்றும் இங்கு திரளாக கலந்திருக்கக்கூடிய உலமாக்களே, மாணவர்களே, இங்கே மூத்த உஸ்தாத்மார்களுக்கு மத்தியிலே நான் பேசுவதற்கு எந்த வகையிலும் தகுதியில்லை தான். எனினும் அல் அம்ரு ஃபோக்கல் அதப் என்ற அடிப்படையில் இங்கு நான் நிற்கிறேன். இங்கே நான் எந்த பீடிகையும் இல்லாமல் நேரத்தினுடைய அருமையை கருதி விஷயத்திற்கு வருகிறேன். ஹஸ்ரத் அவர்கள் பிதாத்தை பற்றி விளக்கமாக சொன்னார்கள். பார்க்கும் பொழுது எப்போ என்ன ஆப்போ தெரியலையேங்கிற மாதிரியே பார்க்குற மாதிரி தெரியுது. முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் எப்போ முடிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னும் பேசினா நல்லா இருக்காமே அப்படிங்கிறது ஒரு பக்கம், மேற்றும் அப்படி நேரமும் அப்படி. சில விஷயங்கள் இருக்குது, நிறைய பேசணும் ஆனால் நிறைய கேட்க முடியாது. பேச வேண்டியது ஆனால் ஒரே இருப்பிலிருந்து கேட்குறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அது மாதிரியான இது ஒரு பயான் இல்லை, இது ஒரு கருத்தரங்கம் பேர் வச்சுருக்கிறோம். இங்கே நமக்கு காதியானிகள் அப்படின்னு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இங்கே அல்லாஹுடைய கிருபையிலே இங்கேயோ அல்லது இந்த சுற்று வட்டாரத்திலேயோ காதியானிகளை அங்கீகரிக்கிறவர்கள் யாரும் இல்லை. எனவே இது ஒரு முனாசரானாவாக ஒரு தர்க்க ரீதியாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. காதியானிகள் அப்படின்ட்டா யார், அதை பற்றிய அறிமுகம் தெரிந்தாலே ரொம்ப பெரிய விஷயம்தான். நிறைய பேருக்கு காதியானிண்டா என்ன, காதியானிகள்டா யார் அப்படின்னு தெரியாமலே இருக்கும். பேர் கேள்விப்பட்டிருப்போம், எல்லாரும் சொல்கிறாங்க, அது ஒரு நல்ல பேர் போல தருது. முஃப்தின்னு சொல்கிறாங்க, அல்லாமான்னு சொல்கிறாங்க, மௌலானான்னு சொல்கிறாங்க, அது மாதிரி ஒரு காதியானியும் அப்படின்னு. இல்லைன்னு சொன்னால் ஃபிர்கையே பாத்திராக்கள் நிறைய உருவாச்சு. நம்ம ஃபிர்கையே பாத்திராக்கள் ஏன் உருவாகுது அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் அடிப்படையான காரணம் ஜஹாலத்தை உம்மத்தியா, இந்த உம்மத்தினுடைய ஜஹாலத் என்று சொல்லணும். மக்கள் எந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு ஃபிர்கையே பாத்திலா உருவாகி கொண்டே இருக்கும். மார்க்கத்தை பற்றி நாம் அறியாமல் இருக்கும் பொழுதெல்லாம் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லுவார்கள். ஏனென்றால் கேட்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லவா, எதை வேண்டுமானாலும் பேசலாம். ஏனென்றால் கேட்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற தைரியம். எந்த அளவுக்கு ஜஹாலத் இருக்குதோ அந்த அளவுக்கு ஃபிர்கையே பாத்திலா உருவாகும். அதே போன்று சில சமயங்களிலே அரசியல் ரீதியான மாற்றங்கள், இஸ்லாமிய ஆட்சி இழந்து தவிக்கக்கூடிய சமுதாயம், இஸ்லாத்திற்கு சாதகமான அரசாங்கத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து இயங்கக்கூடிய ஒரு சமுதாயம், அதன் மூலமாக கூட பல சமயங்களிலே ஃபித்னா ஏற்பட்டது. இந்தியாவிலே கஜினி முகமது என்று சொல்வார்கள், மஹமூது கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நான் இங்கே மஹமூது கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்வது சிலருக்கு வரலாறு தெரியாதன் காரணமாக ஒரு ஆச்சரியமாக கூட இருக்கலாம். இல்லை என்றால் கஜினி முகமதை பற்றி நம்முடைய வரலாற்று பாடநூல்களிலே ஒரு பெரிய கொடுங்கோலராகவும் இந்தியாவின் மீது படையெடுத்த ஒரு நபராகவும் தான் காட்டப்பட்டிருக்கிறார். இல்லை என்று சொன்னால் மஹமூது கஸ்னவி பெரிய ஃபக்கீஹ், பெரிய முஃபக்திஹ். அவர் 60,000 மசாயில் கொண்டு அத்தஃப்ரீத் என்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார். 60,000 மசாயில் இருக்குது அத்தஃப்ரீத். அந்த அத்தஃப்ரீதினுடைய கிதாபினுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? ஹனஃபி ஃபிக்ஹினுடைய பிரசித்தி பெற்ற ஃபத்வா நூலாகிய ஃபதாவா தாத்தார் கானியாவிலே அத்தஃப்ரீத் மேற்கோள் காட்டப்பட்டது. மஹமூது கஸ்னவி எழுதிய நூல் தாத்தார் கானியாவிலே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கும், அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற நூல். அவர்கள் இந்த இந்தியாவுக்குள்ளே வரும் பொழுது ஒரு அரசியல் ரீதியான மாற்றம் ஏற்பட்டது. ஆரியர்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் உள்ளே வருகிறார்களே என்று. அந்த சமயத்திலே பாபா குருநானக் அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு இஸ்லாமிய கொள்கையையும் இந்து மத கொள்கையும் ஒன்றாக கலந்து ஒரு மதத்தை உருவாக்கினார், சீக்கிய மதம் என்று. காரணம் அரசியல் ரீதியான மாற்றம். இப்பொழுது நாம் காதியானிகளை பற்றி பார்க்கும் பொழுது காதியானிகள் எந்த நிலையில் உருவாகிறார்கள்? காதியானிகளை பற்றி சுருக்கமாக அறிமுகம் சொல்வதாக இருந்தால், அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுன் நபியின் இறுதி தூதருக்கு பிறகும் கூட நபிமார்கள் வர முடியும் என்ற கொள்கையை கொண்டவர்கள், தங்களுடைய தலைவர் நபி என்பதாக ஏற்றுக்கொண்டவர்கள். இது ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம். காதியானிகள் உருவாகக்கூடிய கால சூழ்நிலை எப்படி இருந்தது என்று பார்க்கும் பொழுது மக்களிடத்திலே அறியாமை குடிகொண்டிருந்தது. யார் வேண்டுமானாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். யாருக்காவது சொல்வார், எனக்கு இப்படி இல்ஹாம் வந்துச்சும்பாரு, என்னுடைய மனசுல இப்படி உதிச்சுன்னு சொல்லுவார், அதையெல்லாம் ஏற்றுக்குவாங்க. அதே போன்று அரசியல் ரீதியான ஒரு பெரிய வெற்றிடம் அங்கே ஏற்பட்டிருந்தது. முகலாயர்களுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டிருந்தது. ஆங்கிலேயருடைய ஆட்சி இந்தியாவிலே வந்திருந்தது.
1857 அந்த சமயத்திலே சிப்பாய் கழகம் என்று நாம் புத்தகத்திலே படித்திருப்போம். அது சிப்பாய் கழகம் அல்ல, அது முதல் சுதந்திர போர். அந்த சிப்பாய் கழகத்திலே சுதந்திர போரிலே தலைமையேற்று நடத்தியவர்கள் முஸ்லிம்கள். ஆனால் எதிர்பாரா விதமாக அந்த சிப்பாய் கழகம் முதல் சுதந்திர போர் தோல்வியில் முடிந்தது. முஸ்லிம்களுக்கு எதிராகவே நடந்தது. பிரிட்டிஷ்காரர்கள் வெற்றி பெற்றார்கள். இப்பொழுது முஸ்லிம்களுக்கு ஒரு விதமான பலகீனம். இந்த நிலையில் நாம் என்ன செய்வது? நம்முடைய எல்லா வகையான முயற்சிகளும் தோல்வி கண்டுவிட்டது. இங்கே ஆங்கிலேயர்கள் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு கொள்கை பிரச்சனை, ஈமானுடைய பிரச்சனை, நம்முடைய கொள்கையை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்று ஒரு இக்கட்டான ஒரு சூழல். ஒரு பக்கம் பார்த்தால் பாதிரிமார்கள் போலீஸ் பாதுகாவலோடு கிறிஸ்தவ மதத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ மதத்தினுடைய கொள்கைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குரானின் மீதும் நபியின் மீதும் இட்டுக்கட்டுகளை அள்ளிவாரி கொட்டி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை பற்றி அவதூறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலை. இப்பொழுது மக்கள் நினைத்தார்கள், யாராவது ஒரு ஆள் வர வேண்டும். எப்படி நாம் இப்பொழுது சொல்லிக் கொண்டு கொள்கிறோமே, அதாவது பைத்துல் முக்கத்தஸை மீட்டெடுப்பதற்கு ஒரு சலாஹுத்தீன் அய்யூபி வர வேண்டும் என்று. அதே போன்று இப்படி ஒரு இக்கட்டான சூழல். இங்கே யாராவது ஒரு ஆள் வர வேண்டும். ஆனால் கண்டிப்பாக வந்தே தீர வேண்டும். நபி வர வேண்டிய தேவையில்லை, ஒரு முஜத்தித் வர வேண்டும். இந்த தீனை புதுப்பிக்கக்கூடிய, இந்த தீனுடைய கொள்கைகளை புதிதாக, அதாவது ஏற்கனவே இருந்த கொள்கையை அது அழிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கொள்கைகளை அதை உருவெடுக்கக்கூடியதாக ஆக்குவதற்கு ஒரு முஜத்தித் தேவை. அது உருவானது, தாருல் தேவபந்த் உருவானது, காசிம் நானூத்தவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உருவாக்கினார்கள். ஆனால் அந்த சந்தடி சாக்கை ஒரு சாக்காக பயன்படுத்தி கொண்டு சில புல்லுருவிகள், அதாவது அசத்தியத்தை உலகத்திலே பரப்பக்கூடியவர்கள் தங்களையும் அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். அதிலே முக்கியமான ஒரு நபர் தான் மிர்சா குலாம் அஹ்மது காதியானி. மிர்சா குலாம் அஹ்மது காதியானி, சுருக்கமாக சொன்னால் காதியானிகளுடைய கொள்கை இருக்கிறதே கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது மிர்சா குலாமுடைய கொள்கை படிப்படியாக கூடிக்கொண்டே இருந்தது. அவர் பிறந்தது 1839 அல்லது 1840. 1840 பிறக்கிறார். பிறந்த பிறகு அவருடைய வீட்டிலே, அவருடைய குடும்பத்திலே ஒழுங்கான முறையிலே அவருக்கு தர்பியத் செய்யப்படவில்லை, கல்வி போதனை செய்யப்படவில்லை. அவர் தன்னுடைய கல்வியை பற்றி எழுதுகிறார், எனக்கு என்னுடைய அத்தா ஒரு ஃபாரிசி தெரிந்த ஒரு ஆலிமை எனக்கு வேலைக்காரராக, நவுக்கர் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறார், ஒரு வேலைக்காரராக வைத்தார் என்று. ஒரு உஸ்தாதுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை பாருங்கள், இவர் பின்னாளிலே எப்படி வருவார் என்று. தன்னுடைய உஸ்தாதை பற்றி எழுதுகிறார், எனக்கு ஒரு வேலைக்காரரை நியமித்தார் என்று. இப்படி உஸ்தாத்மார்களை கூட ஒரு கேவலமாக, ஒரு அவமரியாதையான வார்த்தையைத்தான் உபயோகித்திருக்கிறார். அவர் படித்ததெல்லாம் சில நஹ்வுடைய சட்டங்கள், சில சர்ஃபுடைய சட்டங்கள், கொஞ்சம் மன்திக் படித்தார். ஆனால் சுயமாக நிறைய படித்தார். உஸ்தாத்மார்களுடைய வழிகாட்டல் இல்லாமலேயே நிறைய முத்தாலா செய்தார். உஸ்தாத்மார்களுடைய வழிகாட்டல் இல்லாமலேயே அவராக குர்ஆனை ஆய்வு செய்தார். அதற்காக வேண்டிய கால நேரத்தை ஒதுக்கினார். பல மதங்களை பற்றி ஆய்வு செய்தார். அதற்கு பிறகு அவர் நினைத்து கொண்டார், நமக்குள்ளே ஒரு திறமை இருக்கிறது, இதை பயன்படுத்த வேண்டும் என்று. கண்டிப்பாக அவருடைய வரலாற்றை படிப்பவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். ஆரம்ப நாளிலேயே அவர் திட்டம் தீட்டிருக்க வேண்டும், தன்னை நபி என்று சொல்ல வேண்டும் என்று. ஆனால் இப்பொழுது சொன்னால் சமுதாயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதற்குரிய சூழலை உருவாக்க வேண்டும் என்று அவர் கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்துகிறார். அவருடைய இந்த காதியானியத்தினுடைய காலத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 1880 அவர் இறக்கக்கூடிய காலம் 1908. அதுவரை 1880 1900 வரையிலும் அவர் தன்னை ஒரு முஜத்திதாக காட்டிக்கொண்டார். எனக்கு இல்ஹாம் வருகிறது, நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார். 1900க்கு பிறகு தன்னை மசீஹே மவ்ஊதாக அறிவித்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத் நாள் சமயத்திலே வருவார்கள் என்று நபி அவர்கள் வாக்குறுதி அளித்தார்களே, அந்த ஈசா தான் நான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். 1900க்கு பிறகு அவர் மரணிக்கும் வரை தன்னை நபியாக சொல்லிக் கொண்டிருந்தார். இதுதான் அவருடைய சுருக்கமான வரலாறு. ஆரம்பத்திலேயே தன்னை நபி என்று வாதிடவில்லை. 1880 அவர் கிதாப் எழுத ஆரம்பித்தார். என்ன சொல்லிக் கொண்டு வந்தார்? பராஹீனே அஹ்மதியா அப்படின்னு ஒரு கிதாப் எழுதினார். அது 50 பாகங்கள் எழுதுவேன் என்று சொல்லிக்கொண்டு அவரால் எழுத முடிந்தது வெறும் 5 பாகம் மட்டும்தான். பராஹீனே அஹ்மதியா 1880 1884 வரைக்கும் அந்த கிதாபுகளை நீண்ட கிதாபாக எழுதினார். நோக்கம் என்ன? இஸ்லாத்தினுடைய உண்மைத்துவத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும்.
இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும். அதிலே நல்ல கருத்துக்கள் எல்லாம் இருந்தது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த நல்ல கருத்துக்களை எல்லாம் சொன்னது தவறான கருத்துக்களை ஏற்க வைக்க வேண்டும் என்பதற்காக. அதில் இஸ்லாத்தை பற்றி எழுதியிருந்தார், குர்ஆனை பற்றி எழுதியிருந்தார். குர்ஆன் ஒரு முஅஜிஸா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் உண்மையானது என்பதற்கு அறிவுபூர்வமான ஆதாரங்களை சொல்லியிருந்தார். அறிவுபூர்வமான ஆதாரங்களை சொல்லியிருந்தார். கிறிஸ்தவத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லியிருந்தார். ஆரிய மதத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்லியிருந்தார். கடைசியாக எந்த அளவுக்கு சொல்லியிருந்தார் என்று சொன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வர வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் தான் கடைசி நபி என்றும் அந்த கிதாபிலே சொல்லியிருந்தார். இப்படி சொன்னால்தான் பின்னால் நாம் நபி என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக. நான் இப்பொழுது சரியாகத்தான் சொல்கிறேன், பிறகு அந்த கருத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்பதற்காக. அதை மட்டும் சொல்லவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத்துடைய சமயத்திலே உலகத்திற்கு வருவார்கள், இப்பொழுது ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்ற கருத்தையும் பராஹீன் அஹ்மதியாவிலே அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த உண்மையான கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆங்காங்கே தன்னுடைய இடைச்சர்கள், நான் யார் தெரியுமா, நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மஅமூர், இந்த உம்மத்திற்காக இஸ்லாத்தை புதுப்பிப்பதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், ஏவப்பட்டிருக்கிறேன். நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒத்த ஒரு மனிதன், அவர்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாமும் நானும் ஏறத்தாழ ஒன்றுதான் என்று கருதும் அளவுக்கு அந்த நூலிலே சில வாசகங்களை ஆங்காங்கே அவர் குறிப்பிட்டிருந்தார். தன்னை ஒரு நபி என்று சொல்லாவிட்டாலும், தன்னை ஈசா என்று சொல்லாவிட்டாலும், ஆங்காங்கே, அதாவது பகிரங்கமாக சொல்லவில்லை, ஆங்காங்கே சில வார்த்தைகள், எனக்கு இல்ஹாம் வருகிறது, எனக்கு இப்படி சொல்ல வேண்டும் என்று இல்ஹாம் வருகிறது, இப்படி செய்ய வேண்டும் என்று இல்ஹாம் வருகிறது. இது 1884 வரைக்கும் நடக்குது. அவருடைய 2வது கிதாபு 1886 அவர் ஆரியர்களோடு இந்துக்களோடு ஒரு விவாதம் செய்கிறார். அந்த விவாதத்தில் செய்யப்பட்ட எழுதப்பட்ட தகவல்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கிதாபாக எழுதினார். அந்த கிதாபிலையும் ஆரியர்களுக்கு எதிரான ஆதாரத்தை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை முஅஜிஸாக்கள் கொடுக்கப்பட்டதோ அத்தனையும் அறிவுபூர்வமாக உண்மையானவை. நபி அவர்கள் சந்திரனை பிளந்தார்கள், அது உண்மையானது. எத்தனை முஅஜிஸாக்களோ அத்தனை முஅஜிஸாக்களும் உண்மை, அது சாத்தியமானவை என்ற கருத்துக்களை எல்லாம் எழுதினார். இந்த கிதாபு மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு புகழை உண்டாக்கி கொடுத்தது, அவருக்கு ஒரு பிரபலியத்தை உண்டாக்கி கொடுத்தது. இப்பொழுது நினைத்தார், நல்ல சந்தர்ப்பம், நமக்கு இந்த சமுதாயத்தை எப்படி வேண்டுமானாலும் திருப்ப முடியும், நாம் என்ன சொன்னாலும் இந்த சமுதாயம் கேட்பதற்கு தயாராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்தார். அப்ப நம்ம இப்பொழுது நம்முடைய திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னே கொண்டு செல்லலாம் என்பதற்காக வேண்டி 1891 அவருடைய நெருங்கிய நண்பர் ஹக்கீம் நூருத்தீன் சாஹிப் என்பவர், ஹக்கீம் நூருத்தீன் சாஹிப் என்பவர் ஆரம்ப காலத்திலிருந்து மிர்சா குலாம் அஹமது காதியானியோடு நெருக்கமாக இருந்த ஒரு நண்பர். அவர் சாதாரண நபர் அல்ல, இவரை போன்ற அவர் அரைவேக்காடு அல்ல, நன்றாக படித்தவர், உலக கல்வியையும் படித்திருந்தார். இன்னும் சொல்ல போனால் அதற்கு பிறகு மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று அவர் லாகூர் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்து பெரிய பெரிய உஸ்தாத்மார்களிடத்திலே பல கிதாபுகளை படித்துக் கொண்டார். ஷரஹுல் விகாயா படித்தார், தஃப்சீர் படித்தார், ஹதீஸ் படித்தார். சில சமயங்களிலே ஃபிர்கையே பாத்திலா உருவாகுவதற்கு உலமா யசூ, கெட்ட உலமாக்களும் காரணமாகி விடுகிறார்கள். கெட்ட உலமாக்களின் மூலமாக கூட ஃபிர்கையே பாத்திலா வளர்ந்துவிடும். அக்பர் தீனே இலாஹியை உண்டாக்கினாரே, எப்படி உண்டானது? அக்பர் ஒன்றும் ஆரம்பத்திலே வழிகட்டு நடக்கவில்லை. அக்பரோடு நிறைய உலமாக்கள் இருப்பார்கள். அவர் எந்த பயணத்தில் சென்றாலும் ஒரு உலமாக்களுடைய கூட்டம் அக்பரோடு இருக்கும். அவர்கள் இமாமத்து செய்வார்கள், மசாயில்களை சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அக்பர் தீனே இலாஹியை உருவாக்கும் அளவுக்கு மோசமாக போய்விட்டார் என்றால் என்ன காரணம்? அந்த உலமாக்களுக்கு மத்தியிலேயே கருத்து வேறுபாடு, ஆளுக்கு ஒன்று சொல்ல, அவர்களுக்கு மத்தியிலேயே மனக்கசப்புகள், இதையெல்லாம் பார்த்துவிட்டு அத்தனையும் ஒதுக்கிவிட்டு அவராக ஒன்று உருவாக்க ஆரம்பிச்சிட்டார். கெட்ட உலமாக்கள் தான் அவர் தீனே இலாஹி, வரலாற்றிலே சொல்லப்படுகிறது அவர் தௌபா செய்து விட்டார் கடைசியிலே என்று. அல்லாஹ் தஆலா தௌபா செய்து விட்டால் அவருக்கு அல்லாஹ் மக்ஃபிரத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் ஆரம்பத்திலே தீனே இலாஹியை உருவாக்கி இஸ்லாத்துக்கு முரணான கொள்கையை கொண்டு வந்ததற்கு காரணமே அதுதான் என்று சொல்வார்கள். இங்கேயும் ஹக்கீம் நூருத்தீன் சாஹிப் பெரிய மௌலவி, பெரிய ஆலிம், எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெரிய முஃப்தி இடத்துல எல்லாம் அவர் கல்வி பயின்று இருக்கிறார். முஃப்தி இடத்துல எல்லாம் அப்துல் கையூம் சாஹிப் அவர்களிடத்திலே வந்து ஹிதாயா படித்தார்கள், புகாரி படித்தார்கள். அதையெல்லாம் படித்துவிட்டு ஹரமைனுக்கு சென்று சிகாஹு சித்தா படிப்பதற்காக செல்ல நாடினார்கள். அப்படி செல்லும் பொழுது ஒரு வேடிக்கையை இங்கே கவனிக்க வேண்டும். அப்படி செல்லும் பொழுது முஃப்தி அவர் ஹக்கீம் நூருத்தீன் சாஹிப் கேட்டாராம் உஸ்தாத் இடத்துல, முஃப்தி அப்துல் கையூம் சாஹிப் அவர்களிடத்துல, ஹஸ்ரத் எனக்கு ஏதாவது வசியத் செய்யுங்கன்னு, எனக்கு ஏதாவது வசியத் செய்யுங்க அப்படின்னு. அப்போ அவங்க வாயிலிருந்து அல்லாஹ் கொண்டு வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அவங்க சொன்ன கருத்து வேறாக இருக்கலாம்,
அவங்க ரெண்டே விஷயத்த சொன்னாங்க, ஹுதா நபன்னா நபி நபன்னா. முஃப்தி அப்துல் கய்யூம் சாஹிப் சொன்னாங்க, ஹுதா நபன்னா நபி நபன்னா. ஒரே வசியத்து தான், ரெண்டு விஷயம். நீங்க அல்லாஹ்வாகவும் ஆயிராதீங்க, நபியாகவும் ஆயிராதீங்க. அப்ப அல்லாஹ்வாக ஆயிராதீங்கிறதுக்கு அவங்களே விளக்க சொன்னாங்க. அல்லாஹ்வாக ஆயிராதீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஏதாவது மனசுல நினைச்சு இப்படித்தான் நடக்கணும்னு நினைச்சிருக்கீங்க, அப்படி நடக்கலன்னு சொன்னா மன கஷ்டப்படாதீங்க. ஃபஆலுல் லிமா யுரீத், அந்த வல்ல நாயன் ஒருத்தர் மட்டும்தான், அவன் தான் நாடியதை செய்யக்கூடியவன், உங்களால முடியாது. நபி நபன்னா என்பதற்கு விளக்கம் சொன்னார்கள், நீங்க ஏதாவது ஃபத்வா கொடுத்தீங்கன்னு சொன்னா அவரை பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா அவரை காஃபிருண்டோ ஜஹன்னமிண்டோ சொல்லாதீங்க. ஹபீபஸ் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, சட்டுன்னு யாரையும் காஃபிர்னு சொல்லிடக்கூடாதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பேச்சை மறுத்தால் தான் அவர் காஃபிர் ஆவார். நீங்க நபி நபன்னா நீங்க நபியாயிடக்கூடாது. நீங்க சொல்ற ஃபத்வாக்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளலைங்கிறதுக்காக வேண்டி அவரை நரகவாசி, அவரை காஃபிரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நபி நபன்னா நபியாகவும் ஆயிடக்கூடாது. வேறொரு அர்த்தத்துல தான் தெளிவான அர்த்தத்துல சொன்னாங்க. ஆனா இவர் நபியாக ஆகிறதுக்கு மிர்சா குலாம் அஹ்மது காதியானி நபி என்று வாதிடுவதற்கு ஒரு பெரிய காரணம் இந்த ஹக்கீம் நூருத்தீன் தான். 1891 ஒரு மஷூரா கொடுக்கிறார். யாருக்கு? மிர்சா குலாமுக்கு, நண்பருக்கு ஒரு மஷூரா கொடுக்கிறார் கடிதம் மூலமாக. நல்ல நிலையை உருவாக்கி வச்சிருக்கீங்க மக்களுக்கு மத்தியில், இப்போ நீங்கள் உங்களை மசீஹ மவ்ஊதுன்னு சொல்லலாம். நீங்கள் தான் ஈசான்னு சொன்னால் என்ன, நீங்கள் ஈசாவை போன்ற ஒரு நபர் தானே அப்படின்னு சொன்னால் என்ன, அப்படிங்கிற ஒரு மஷூராவை கொடுக்கிறார். எந்த நபிக்கும் நுபுவத்து மஷூராவின் அடிப்படையில் கிடைக்காது. இதுவரைக்கும் லட்சக்கணக்கான நபிமார்கள் உலகத்துக்கு வந்தாங்க. நபி ஆரம்பத்திலே நபி ஆயிடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40வது வயதுல நபின்னு பகிரங்கமாக அறிவிச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மனைவியை கூட்டிட்டு மிஸ்ருக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த வழியிலே மூசாவை கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா நுபுவத்தை கொடுத்தா, போய் சொல்லுங்க ஃபிரௌன்ட்ட நான் ரசூல் ரப்பில் ஆலமீன் சொல்லுங்க. நபின்னு சொன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுமா பேசணும். ஆனா இந்த ஆள் அப்படி பேசல. முதல்ல தன்னை ஒரு இல்ஹாம் கொடுக்கக்கூடிய மனிதனாக பேசிட்டு அதுக்கு பிறகு இந்த ஹக்கீம் நூருத்தீன் சொன்ன மசூராவை கேட்டுக்கொண்டு ஓஹோ அப்படியே சொல்லத்தான் செய்யலாம் அப்படின்னு அடுத்து ஒரு கிதாப் எழுத ஆரம்பித்தார். 1891 எழுதப்பட்ட கிதாபுகளில் முக்கியமான அவருடைய கிதாபுகள் 3 கிதாப் இருக்கு. ஒன்று தௌதீஹை மராம், இசாலத்துல் அவ்ஹாம், ஃபத்ஹே இஸ்லாம். இந்த 3 கிதாபுகளை எழுதினார். 1892 3 கிதாபுகளை எழுதினார். இந்த 3 கிதாபுகளிலும் தன்னை எப்படி வாதிட்டார், நான் ஒரு மசீஹே மவ்ஊத், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத்திலே வருவார்கள், கியாமத்துக்கு முன்னால் வருவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார்களே, அந்த நபர் நான் தான், எனக்கு இல்ஹாமாக போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். என்னுடைய இந்த ஆஜிஸ் இடத்துல, இந்த இயலாத இடத்துல இல்ஹாமாக போடப்பட்டிருக்கிறது, நீங்க தான் மசீஹே மவ்ஊத் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வரும்னு சொன்னா வாயில வந்ததையெல்லாம் வளரலாம். அந்த கிதாபுல திரும்ப திரும்ப அதைத்தான் சொன்னார். அதுக்கு ஆதாரம் என்ன சொன்னா தெரியுமா? அந்த ஆளு நபிமார்கள் எல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள், ஹிஜ்ரி 1300ஆம் ஆண்டிலே பஞ்சாபிலே மசீஹே மவ்ஊத் வருவார் என்று. இதுக்கு கொச்சையா சொல்லுவாங்க, கேணத்தனமாகவும் கிறுக்குத்தனமாகவும் பேசுறது. அந்த சபையில் இந்த அது மாதிரி வார்த்தையை உபயோகிக்கிறத நான் விரும்பல. இந்த அவனுடைய பேச்சை எல்லாம் பார்த்தால் ஒரு மரியாதையாக ஒரு சபையில பேசக்கூடிய நிலை இருக்காது. என்ன வேண்டுமானாலும் பேசலாம்னு தான் தோணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை மோசமான ஆள். இருந்தாலும் சபை மரியாதைக்காக வேண்டி நான் மிர்சாவை அவர் என்று சொல்கிறேன். இல்லை என்று சொன்னால் அவர் என்று சொல்வதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவரால். எப்படி 1300 ஹிஜ்ரி 1300 பஞ்சாபிலே ஒரு காதியானிலே மசீஹே மவ்ஊத் வருவார் என்று நபிமார்கள் எல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குதுன்னு தான் சொல்றாரு. அந்த எங்க குர்ஆன் இல்ல, ஹதீஸ் இல்ல, ஹதீஸ்ல லைஃபான ஹதீஸ் இல்ல, ஒரு மௌதுவான ஹதீஸ்லயே காட்ட முடியுமா இந்த காதியானிகள் இப்படி சொன்னதாக? எப்படி சொல்ல முடியும்? பஞ்சாப்ல போய் அவ்வளோ உலகத்தினுடைய பூரா இடத்தை விட்டுட்டு உலகத்துல காதியானியோட இடம் மட்டும் தான் கிடைச்சா. அதோடு மட்டும் நிறுத்தல அந்த ஆளு. அதற்கு இன்னொரு விளக்கமும் சொன்னார். என்னுடைய பேர் மிர்சா குலாம் அஹ்மது காதியானி. அப்ஜது கணக்குப்படி அந்த எழுத்து பேருக்கு நம்பர் என்ன தெரியுமா வருது? 1300. மிர்சா குலாம் அஹ்மது காதியானிக்கு அப்ஜது கணக்குப்படி 1300 வருது. இந்த காதியான்ல இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துல மிர்சா குலாம் அஹ்மது காதியானி என்ற பெயரிலே யாருமே கிடையாது என்ன தவிர. அப்ப எனக்கு தான் 1300 வருது. 1300ல மசீஹே மவ்ஊத் வருவாரு, நான் தான் மசீஹே மவ்ஊத். ஆதாரங்கள் இருக்குது. சில சமயங்கள்ல யோசிக்கிற மாதிரி இருக்கும், சில சமயங்கள்ல ஒண்ணுக்கு ஆகாம இருக்கும். இது ஒண்ணுக்குமே ஆகாது இந்த ஆதாரம். இதை பத்தி ஆனா மக்கள் அதை அப்ஜதின் மீது நம்பிக்கை வச்ச மக்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், நம்பர் கணக்கை நம்பி இருந்தார்கள் என்று சொன்னால், எப்படி பிஸ்மில்லாவுக்கு பதிலாக 786 போட்டுக்கிறது?
அப்படி ஒரு நம்பிக்கை கொண்ட மக்களிடத்திலே சொன்னா எடுபடும். அவர் அது மாதிரியான மக்களுக்கு முன்னால சொன்னார். இதை சொல்ல முடிஞ்சிச்சு. மக்கள் சில பேர் ஏத்துக்கவும் செஞ்சாங்க. 1300 வருது, எனவே நான் தான் மசீஹே மவ்ஊதுன்னு சொன்னார். அதுக்கு ஹதீஸ்ல பலவிதமான விளக்கங்கள் வந்திருக்குது. திமஷ்குல வருவாங்கன்னு வந்திருக்குது, காதியான்ல வருவாங்கன்னு சொல்லியிருக்குது. இப்போ ஹக்கீம் நூருத்தீன் சாத் தான் இவருக்கு நண்பர். அவர் பெரிய ஆலிம். இல்மி ரீதியான எத்தனை இஷ்கால் வருதோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லி கொடுக்கிறவர் இந்த ஹக்கீம் தான். இப்போ திமஷ்கின் ஹதீஸ்ல வருது, இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? அப்போ அதுக்கு விளக்கம் சொன்னாரு. திமஷ்கின் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, திமஷ்கினுடைய மக்கள் எல்லாம் யசீதியுத்தபா, யசீதிகளாக இருந்தார்கள். இன்னைக்கு பஞ்சாபில் இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் அதே மாதிரி யசீதிகளாக இருக்கிறாங்க. சொன்னாங்களா ஹஸரத் யசீது, இந்த உம்மத்தினுடைய யசீதுன்னு சொல்லி, அது மாதிரி அவர் பேசிக் கொண்டிருந்தார். இங்க இருக்கிறதெல்லாம், காதியான்ல இருக்கிறதெல்லாம் மக்கள் எல்லாம் யசீதிகளாக இருக்கிறாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் திமஷ்க்னு சொன்னாங்க. சரி, அதை விட்டுருவோம். ஒரு மினாரால வந்து இறங்குவாங்கன்னு வருது, நீ எந்த மினாரால இறங்குன? அட ஈசா அலைஹிஸ்ஸலாம் திமஷ்கினுடைய மினாரால இறங்குவாங்கன்னு ஹதீஸ்ல, சஹீஹான ஹதீஸ்ல வருது. நீ எந்த மினாரால இறங்குன? இப்போ அதுக்கு என்ன செய்யலாம் யோசிச்சாரு. மினாரால இறங்கணும்னு சொன்னா நம்மளா போய் மினாராவை தேடி பிடிச்சி தான் இறங்கணும். அதுக்காக காதியான்ல அது மாதிரி ஒரு மினாரா இல்லை. ஒரு மினாராவை கட்ட சொன்னார். அந்த ஒரு மினாராவை கட்ட சொன்னார். ஆனா அல்லாஹ்வுடைய பெரிய ஏற்பாடு, அந்த சாகர வரைக்கும், மூத்தாகிற வரைக்கும் அந்த மினாரா கட்டி முடிக்கப்படலை. அந்த மினாரால இறங்கினதும் இல்லை. இப்படி தன்னை ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்வதற்காக வேண்டி எத்தனையோ உருட்டல்கள் புரட்டல்கள், எப்படி எல்லாமோ ஆதாரங்களை சொல்லி பார்த்து தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். நான் மசீஹே மவ்ஊத். இன்னைக்கு சமுதாயத்தில் பெரிய கூட்டங்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த ஏரியாவில் காதியானிகள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இந்தியாவில் பல பகுதிகளில் காதியானிகள் இருக்கிறாங்க. பல பகுதிகளில் சென்னை எடுத்துக்கொள்ளுங்க, திருநெல்வேலி மேலப்பாளையத்தை எடுத்துக்கொள்ளுங்க, காதியானிகளுக்கு பள்ளிவாசல் இருக்குது எங்க ஊர்ல. அதுக்கு பேர் பள்ளிவாசல் பேர் சொல்றதே ஹராம். பேர் பள்ளிவாசல், மஸ்ஜித் திரார், பள்ளிவாசல் பேர் வச்சு கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒரு கூட்டம் உருவாகி இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னா, அவங்க எந்த அளவுக்கு தங்களுடைய கொள்கையை பரத்துறதுல எவ்வளவு பெரிய மும்முரம் காட்டியிருப்பாங்க. இப்படியே இவருடைய காலம் கழியுது. மசீஹே மவ்ஊத் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நேரம் வருகிறது, பார்க்கிறார். நாம் எவ்வளவு காலம் மசீஹே மவ்ஊத் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். நபியாக எப்படி அறிவிப்பது? நோக்கம் அதுதான், நபி என்று சொல்ல வேண்டும். மசீஹே மவ்ஊத் என்று ஏன் சொன்னார்? மக்கள் எல்லாம் நம்பி இருந்தார்கள் கியாமத்துக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கன்னு சொல்லி. அதை சொல்லி ஓரளவுக்கு நம்ப வைக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபியே கிடையாதுன்னு நம்பி இருக்கிறாங்க. பிறகு எப்படி நபின்னு சொல்றது? நல்ல சந்தர்ப்பத்தை யோசித்து பார்த்து கொண்டிருந்தார். ஏறத்தாழ ஹிஜ்ரி, துல்லியமாகவே சொல்லலாம் 1900, 1890க்கு பிறகு அவருடைய கொள்கையை 1881 90 வரைக்கும் இருந்தது. 1891 900 வரைக்கும் இருந்தது. 1900 யதார்த்தமாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஒரு பள்ளிவாசல்ல ஜும்மாவில் மிர்சா குலாம் அஹமது காதியானி உட்கார்ந்து இருக்கிறார். அந்த சமயத்தில் மௌல்வி அப்துல் கரீம் என்பவர், இவரும் ஒரு ஆலிம் தான், மௌல்வி அப்துல் கரீம் என்பவர் ஹுத்பா கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹுத்பா கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது மிர்சா குலாமை பார்த்து, அவரை பார்த்து முகாத்தப் செய்கிறார், நீங்கள் ஒரு நபி என்று. அவர் எந்த அளவுக்கு பேசியிருப்பார் பாருங்கள். அவரை நபி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவரை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர் அப்படி ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்திருப்பார். இதெல்லாம் மிர்சா குலாமுடைய ஒரு ஸ்கீம், ஒரு திட்டம், ஆரம்பத்திலிருந்து தீட்டப்பட்ட திட்டம். ஹக்கீம் நூருத்தீன் சாஹிப்ட கூட ஒருத்தர் வந்து கேட்டாராம். அந்த ஃபத்ஹே இஸ்லாம், இஸாலத்துல் அவ்ஹாம், அது மாதிரி குப்பைகள், அந்த கிதாபெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து கேட்டாராம் ஒருத்தர், யாராவது நான் தான் மசீஹே மவ்ஊத்னு சொன்னா, யாராவது வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபி வருவாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. யார்கிட்ட? ஹக்கீம்கிட்ட. யார் ஹக்கீம்? யாரு? மிர்சா குலாமுடைய நெருங்கிய நண்பர். அவர் தான் மஷூரா கொடுத்து கொண்டிருக்கிறார் நபி ஆகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபியாக யாராவது வருவான்னு சொன்னா நம்புவீங்களான்னு கேட்டாங்க. நம்ப மாட்டோம், நபி வரமாட்டாங்க. சரி, யாராவது தன்னை நபின்னு சொன்னா என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. யாராவது நபின்னு சொன்னா நம்ம ஆலோசிப்போம், ஆய்வு செய்வோம், அவர் உண்மையாளரா பொய்யரா என்று. உண்மையாளரா இருந்தா அவரை நபின்னு நம்ம ஏத்துக்குவோம், இல்லாட்டி ஏத்துக்க மாட்டோம். அது மட்டும் இல்லை, தன்னை யார் மசீஹே மவ்ஊத் ஈசா என்று சொல்கிறாரோ அவர் வந்து இப்படியும் சொல்கிறார், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குர்ஆனுடைய ஷரியத்தை முடக்கி விட்டேன், இனிமேல் குர்ஆனின்படி அமல் செய்யக்கூடாது, புது ஷரியத் இறங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதையும் நம்பித்தானே ஆக வேண்டும் என்று கேட்கிறார். ஏனென்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வந்திருக்கிறார், அவர் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்துவிட்டார் என்று நம்பிவிட்டு அவர் சொல்லக்கூடிய கருத்தை மறுக்க முடியுமா? அவர் தன்னை நபி என்று வாதிட்டாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஹக்கீம் நூருத்தீன் இதற்கு முன்னாலேயே அதற்கு அடிப்படை போட்டுக் கொண்டிருக்கிறார். அதற்கு தோதுவாக ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. குத்துபாவிலே கொடுக்கும் பொழுது நபி என்று சொல்கிறார். அங்கே இருந்த ஒரு உண்மையான மௌல்வி சையீத் முஹம்மது ஹசன் அம்ரோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
அவர்கள் இதை வன்மையாக கண்டித்தார்கள். எப்படி நீங்கள் நபி என்று சொல்லலாம் என்று. ரெண்டு பேரும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அடுத்த குத்பாவில் என்ன செஞ்சாரு, மிர்சாவை பார்த்து நேரடியாக கேட்டார். அவர் இருக்கும் பொழுது, நீங்க நபின்னு நான் சொல்றேன், நீங்க நபி இல்லைன்னு சொன்னா அது தெளிவா மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. அது வரைக்கும் மிர்சா வாய் திறந்து எதுவும் பேசல. நீங்க நபின்னு நான் சொல்றேன், நீங்க நபி இல்லைன்னு சொன்னா மக்கள்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க அப்படின்னு தன்னுடைய ஜும்மா உரையில பேசுறார், குத்துபாவில பேசுறார். இதை கேட்டுக்கொண்டு அவரும் இருக்காரு. குத்துபா முடிஞ்ச பிறகு அவரும் எந்திரிச்சு போறாரு, ஒன்றும் சொல்லலை. இப்போ மௌல்வி அப்துல் கரீம் அவருடைய முந்தானையை பிடிச்சிக்கிட்டார். நான் சொல்றேன் உங்களுடைய நபின்னு சொல்லி ஏன் பதில் சொல்லாமல் போறீங்க? அந்த சமயத்தில் அவர் சொன்னார், நீ சொல்றது சரிதான், நம்முடைய கொள்கையும் அதுதான் அப்படிங்கிறார். நான் நபி தான், மிர்சா குலாம் அகமது காதியானிலிருந்து நான் நபி தான் அப்படின்னு சொல்றார். இதை கேட்டுட்டு சையீத் முகமது ஹசன் அம்ரோஹி அவர்கள் திரும்பவும் இவரிடத்தில் சண்டைக்கு செல்கிறார்கள். எப்படி இவரை நீங்கள் நபி என்று வாதிடலாம்? கொஞ்சம் சத்தம் உயர்கிறது. அந்த சமயத்தில் மிர்சா குலாம் சொன்னாராம், லா தர்ஃபோ அஸ்வாத்துக்கும் ஃபோக்கஸ் சவுத்தின் நபி. வேடிக்கை, சிரிக்கிறதா அழுகிறதான் தெரியும். லா தர்ஃபோ அஸ்வாத் ஃபோக்கஸ் சவுத்தின் நபி. இப்போ இவருக்கு நல்ல நேரம் கிடைச்சிருச்சு, இனிமே விடக்கூடாது. நம்ம நபின்னு சொல்றதை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு சமுதாயம் உருவாயிடுச்சு. அடுத்து எழுத ஆரம்பிச்சார் கிதாபு. கையில பேனா இருக்குது, எழுதுறதெல்லாம் சத்தியமா இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை, பேசுறதெல்லாம் சத்தியமா இருக்கணும் கட்டாயம் இல்லை. பெரிய பெரிய திறமையாளர்கள் தங்களுடைய திறமையை கொண்டு சமுதாயத்தை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு திறமை இருக்கிறது என்பதற்காக வேண்டியே தங்களுடைய திறமையை தவறாக பயன்படுத்தி சமுதாயத்தை வழிகேட்டிலே கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதே மாதிரிதான் தனக்கு கையில பேனா எடுத்தாரு. 1901ஆம் ஆண்டிலிருந்து புதிய கிதாபுகள் எழுத ஆரம்பிச்சாரு. அர்பஈன் அப்படிங்கிற ஒரு கிதாப் எழுத ஆரம்பிச்சார். அர்பஈன்கிற கிதாப் எழுத ஆரம்பிச்சு அதுல தன்னை நபி என்று பகிரங்கமாகவே சொன்னார். நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட நபி, என்னை நபி என்று ஏற்றுக்கொள்ளாதவர் காஃபிர், என்னுடைய நுபுவத்தை மறுப்பவர் காஃபிர். அதற்கு பிறகு எழுதப்பட்ட 1902 மஜ்லிஸ் நதுவத்துல் உலமாவை முகாத்தப் செய்து ஒரு கிதாப் எழுதினார், துஹ்ஃபத்துன் நதுவா என்று. அதிலேயும் தெளிவாக சொன்னார், நான் பேசக்கூடிய பேச்சு குரானை போன்று அல்லாஹ்வுடைய பேச்சு தான். குரான் எப்படி உண்மையோ, தௌராத் எப்படி உண்மையோ, எப்படி அதுவெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கிறதோ அதே போன்று இந்த என்னுடைய பேச்சும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததுதான். எவ்வளவு பெரிய பேச்சு! தன்னை நபி என்று சொன்னது மட்டுமல்ல, குரானை போன்று நான் பேசுவது என்று சொல்லும் அளவுக்கு. அதற்கு பிறகு பகிரங்கமாக தன்னை அர்பஈன் என்ற கிதாப், அர்பஈன் சொன்ன 40 அர்த்தம். ஆனால் 40 கிதாப் அவரால் எழுத முடியல, 4 தான் எழுதினார். அதுக்கு பிறகு எழுத முடியாமல் போச்சு அவருக்கு. அதுக்கு அவர் என்ன காரணம் தெரியுமா சொன்னார்? ரசூல்லா எல்லாம் மேராஜ் கலைச்சான். முதல்ல 50 தொழுகையை கொடுத்தான், அதுக்கு பிறகு அதை 5 ஆக்கிட்டான். காரணம் என்ன கேட்டு 50 நன்மை 5 வந்துருதுங்கிறதுனால. அதே மாதிரி 40 சொன்ன 40 நோக்கம் 4 வந்துருச்சு, அதனால் 4 போதுன்ட்டான். வேடிக்கையும் கேலியும். இதை விடவும் இதே மாதிரி இன்னொரு ஆதாரத்தையும் சொன்னார். பராஹீன் அஹ்மதியான் ஆரம்பத்தில் சொன்னமே, முதல்ல 50 பாகம் எழுதுவதா சொன்னார். ஆனால் 50 பாகம் எழுதல, 5 தான் எழுதினார். அதுவும் 4 பாகம் எழுதிட்டு 5வது பாகம் எழுதுறதுக்கு நீண்ட 20 வருஷ காலம் ஆச்சு. இவர் என்ன செய்யறதுன்னு சொன்னா, கிதாப் எழுதுறதுக்கு முன்கூட்டியே மக்கள்கிட்ட பணத்தை வாங்கிடுறது. ஏன்டா போட்ட பிறகு விக்காட்டி என்ன பண்றது? புக்கு போடுறவங்கன்னு அதான் யோசிக்கிறது. விக்காட்டி என்ன பண்றது, எங்க கொண்டு போய் விற்கிறது? அதனால புக்கு கிதாப் போடுறதுக்கு முந்தையே பணத்தை வசூல் பண்ணிட்டார். யார் யார் எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வசூல் பண்ணியாச்சு. ஆனா 5வது பாகம் வெளியாக இல்லை. பணம் கொடுத்தவங்க எல்லாம் மூத்தாயிட்டாங்க. இப்போ கடைசி அப்போ மூத்தாயிட்டா அந்த பணம்லாம் ஹலாலாகுமா இவருக்கு? ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை கிடையாது. அவர் 50 ஏன் 5 ஆச்சு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் சொல்றாரு. 50க்கும் 5க்கும் மத்தியில ஒரு நுக்தா தான் வித்தியாசங்கிறார். இதெல்லாம் வேடிக்கைன்னு இல்லை, இது எல்லாமே அவராக எழுதப்பட்ட கிதாபுல இருக்குது. நமக்கு நேரடியாக அவருடைய கிதாபுகளை பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டாலும் கூட நம்முடைய தேவபந்து உலமாக்கள் அவரை பற்றி அவர் எழுதிய கிதாபுகளது நேரடி ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார்கள். எல்லாமே அவர் எழுதினது. மிர்சா குலாம் அகமது காதியான் இப்ப சொன்னது ஃபுல்ல அவர் சொன்னதாக மற்றவங்க சொன்னதில்லை, அவர் சொன்னது அவர் எழுதினது. 50, 5 ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு நுக்தா, ஒரு புள்ளி தான் வித்தியாசம் இருக்குது, அதனால தப்பு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாராம். இது மாதிரி கிண்டலாகவும் கேலியாகவும் சம்பந்தம் இல்லாத ஆதாரங்களையும் பேசி ஏமாறுறதுக்கு மக்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்கிறது காரணத்துக்காக வேண்டி என்ன வேண்டுமானாலும் சொன்னார். கடைசியாக சொன்னார், முதல்ல சொன்னார், நான் லில்லி நபி, புரூசி நபி, நான் ரசூல்லாவுடைய முத்திரையோட வந்திருக்கிறேன், அப்படி இப்படியெல்லாம் சொன்னார். கடைசியா முஸ்தகில் நுபுவத்து தாவா செஞ்சார். நான் தனி நபி, குர்ஆனுடைய சட்டங்களையும் மன்சூக்காக்க முடியும் எனக்கு, அதையும் வாதிட்டார். நபி என்று சொன்னால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அம்ரும் நஹியும் வர வேண்டும், எனக்கு வருகிறது. என்ன வருது தெரியுமா? குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும். அது குர்ஆன்ல இருக்குது. அந்த ஆயத்து தான் அவருக்கு வஹி வந்துச்சு. அந்த ஆயத்து அட குர்ஆன்ல இருக்குது அப்படின்னு கேட்டு அதுக்கு என்ன பதில் தெரியுமா? இன்ன ஹாதா லஃபி ஸுஹ்ஃபில் ஊலா,
இன்னஹு லஃபி ஸஹ்ஃபில் ஊலா நல்லாவே சொல்லியிருக்கிறான். குர்ஆனில் உள்ள விஷயங்கள்லாம் முன் வேதத்தில் இருக்குது. அது மாதிரி நான் சொல்கிற விஷயம்லாம் குர்ஆனில் இருக்கும். எப்படிப்பட்ட ஆதாரம்? அப்படி எனக்கு வஹி வருது, நான் நபி தான். அதோடு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஜிஹாது மாதின் இலா யௌமில் கியாமா. இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிச்சிருவோம். நம்ம ப்ரோக்ராமுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படுத்த மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். ஹஸரத் அவங்க சொல்லுவாங்க, ஹலீல் அஹ்மத் தங்களுடைய உஸ்தாத் நவருல்லாஹ் மர்கதஹு, ஒரு இடத்துல பேசினா முடிக்கும் பொழுது என்ன டைம் கொடுக்குறாங்களோ அதை விட 5 நிமிஷம் முந்தி முடிக்கிறது நல்லதுங்க. பேச வேண்டிய விஷயம் முக்கியம்தான். ஆனால் ப்ரோக்ராமுக்கு டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி 3/4 மணி நேரம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ளே சுருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ சொன்னார் எப்படி தன்னுடைய நபி என்பதற்கு அல் ஜிஹாது மாதின் இலா யௌமில் கியாமா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. கியாமத் வரைக்கும் ஜிஹாது இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இவர் சொன்னார் ஜிஹாது நான் மன்சூக் ஆக்கிட்டேன், என்னுடைய ஷரியத்தில் ஜிஹாது கிடையாது. ஏன் ஜிஹாது கிடையாது சொன்னதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஜிஹாது செய்வது ஹராம் அப்படின்னு ஃபத்வா கொடுத்தார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஜிஹாது செய்வது ஹராம். ஆங்கிலேயர்கள் குர்ஆனில் சொல்லப்பட்ட உலுல் அம்ரு, அவர்களுக்கு கட்டுப்படுவது நம்ம மீது கட்டாயம், ஜிஹாதை ஹராமாக்குகிறேன். அதற்கு எப்படி தெரியுமா ஆதாரம் சொன்னார்? அதற்கும் ஒரு ஆதாரம் இருக்குது. ஏன்டா ஜிஹாது ஆரம்பத்தில் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு, போக போக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு, போக போக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஈமான் கொண்டா கூட கத்தலை விட்டு தப்பிக்க முடியாது. தௌபாவுக்கு கத்தல் செய்யுங்க நல்லா சொன்னான். வக்துலு அன்ஃபுஸக்கும், தௌபாவுக்கு கூட கத்தல் செய்யணும்னு அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவ்வளோ கடுமையாக இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அதை குறைச்சி எந்த அளவுக்கு ஆக்குனாங்க, சிறுவர்களை கத்தல் செய்யக்கூடாது, பெண்களை கொலை செய்யக்கூடாது, வயோதிபர்களை கொலை செய்யக்கூடாது. அதுக்கு பிறகு ஒரு கூட்டத்தாரிடத்தில் ஜிஸியா தான் வாங்கினாங்க, போர் கூட செய்யலை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எதாவுல ஹர்ப போரை நிறுத்தி வைப்பாங்க. அதனால் நானே இப்போ போரை முடிச்சுட்டேங்க, ஜிஹாது இனிமேல் கிடையாது, ஜிஹாது செய்வது ஹராம், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஜிஹாது செய்வது ஹராம், இந்த ஷரியத்தில் ஜிஹாதே கிடையாது. இப்படி இந்த ஷரியத்திலே நஸ்ஸின் மூலமாக சாபித்தான ஒவ்வொன்றையாக மறுத்தார். தன்னை ஒரு நபி என்று வாதிட்டார். ஏனென்றால் கேட்பதற்கு ஒரு சமுதாயம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி. இவருடைய வஃபாத் இருக்கிறதே கடைசியிலே 1908 இவர் மரணம் அடைகிறார். இவருடைய மரணமும் கூட இவன் ஒரு பொய்யன் என்பதை நிரூபித்து காட்டும். 1907 அவர் ஒரு விளம்பரத்தை கொடுக்கிறார் நாடு முழுக்க. 1907 நாடு முழுக்க ஒரு விளம்பரத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? சனாவுல்லா, மௌலானா சனாவுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த குலாம் அஹ்மது காதியானிக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர். இவரை எதிர்த்து பேசியவர். இவர் நபி கிடையாது, இவர் ஒரு காஃபிர் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர். சனாவுல்லாவை நோக்கி இவர் சவால் விட்டார். என்னை எப்பொழுது பார்த்தாலும் பொய்யன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், ஒரு கால் நான் பொய்யனாக இல்லாமல் நான் உண்மையாளனாக இருந்தால் உங்களுக்கு அல்லாஹு தஆலா கால்ராவிலை பிடிக்க வைப்பான், உங்களுக்கு பகிரங்கமான வியாதிகளை கொடுப்பான். நான் பொய்யனாக இருந்தால் உங்களுடைய ஹயாத்திலே என்ன சாகடிச்சிருவான், அல்லாஹ் என்ன கேவலமான முறையில் சாகடிச்சிருவான் அப்படின்னு பகிரங்கமாக விளம்பரப்படுத்தினார். தைரியம் அப்படிலாம் ஒரு வியாதி தனக்கு வராதுங்கிறதுல என்ன வேணாலும் சொல்லலான்னு சொல்லிட்டாரு. 1907 சொன்னாரு, 1908 செத்து போனார். 1908 சாகும் பொழுது எப்படி இரவு நேரத்திலே படுக்கும் பொழுது பல தடவை அவருக்கு டாய்லெட் போய்கொண்டே இருக்கிறது, வயிற்றோட்டமாக இருக்கிறது, வாந்தியும் பேதியுமாக இரவு முழுக்க வாந்தியும் பேதியிலுமே கலந்து கடைசியாக இறந்து விடுகிறார். செத்த பிறகு ஏறத்தாழ 40 வருஷங்கள் சனாவுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹயாத்தாக இருந்தார்கள். இவன் ஒரு பொய்யன் என்பதற்கு இதை விட பெரிய ஆதாரம் என்ன தேவை இருக்கிறது? இப்படியுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் தன்னை நபி என்று வாதிடுவதற்காக வேண்டி ஒரு பெரிய முயற்சி செய்து கொண்டிருந்தார். அவருக்கும் நமக்கும் மத்தியிலே, காதியானியத்துக்கும் இஸ்லாத்துக்கும் மத்தியிலே முக்கியமான கொள்கைகளிலேயே வேறுபாடு இருக்கிறது. கத்முன் நுபுவத் ரொம்ப முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி கிடையாது என்பதிலே இஜ்மாஉல் உம்மா. அல்லாமா முல்லா அலிகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷரஹ் ஃபிக்குல் அக்பர்லே சொல்லுவார்கள், தாவன் நுபுவத்தி பாத சய்யிதுனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃப்ரும் பில் இஜ்மா. அது குஃப்ரு. ஆனால் காதியானிகள் அப்படி அல்ல. மிர்சாவை நபி என்று ஏற்றுக்கொண்டார்கள். மிர்சா தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இரண்டாவதாக குர்ஆன் மட்டும் மோஜிசா இல்லை, என்னுடைய பேச்சும் மோஜிசா என்றார். ஹதீஸை பற்றி சொன்னார், என்னுடைய வஹீக்கு முரணான ஹதீஸ் எல்லாம் குப்பையில் சேர்க்கப்பட வேண்டியது என்று. நான்காவதாக சொன்னார், ஜிஹாது கிடையாது, ஷரியத்திலே ஜிஹாது இருக்கிறது. ஐந்தாவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கேவலமாக பேசினார். ஒரு நேரத்தில் தன்னை ஈசா என்று சொன்னார். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எவ்வளவு கேவலமாக பேச வேண்டுமோ அவ்வளவு கேவலமாக. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி யூதர்கள் கூட அப்படி பேசியிருக்க மாட்டார்கள், அந்த அளவுக்கு பேசினார். மரியம் யூசுஃபின் நஜ்ஜாரோடு சேர்ந்து சுற்றினார் என்று சொல்லுவார்.
யூசுஃப் நஜ்ஜார் யூதர்கள் தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கணவர் கிடையாது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பது தாயின் மூலமாக மட்டும்தான், தகப்பன் இல்லை, குர்ஆனின் மூலமாக சாபித்தான ஒன்று. ஆனால் யூசுஃப் நஜ்ஜார் மூலமாகத்தான் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்றார் இந்த ஆள். அதோடு மட்டுமில்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது ஓ காவோ பியோ ஷராபி ந ஜாஹித் ந ஆபித், அவர் சாப்பிட்றாரு, தூங்குறாரு, குடிக்கிறாரு, சாராயம் குடிக்கிறார். அவர் தன்னை இறைவன் என்று வாதிட்டார். காரணம், சாராய போதையிலே தன்னை இறைவன் என்று வாதிட்டார். அது மட்டுமில்லை, அவரை பற்றி சொன்னது இன்னைக்கு ஐரோப்பாவிலே சாராயத்தினுடைய கெடுதி எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஈசா தான். நவுது பில்லாஹி, ஈசா இயேசு தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சாராயத்தை அதிகமாக கொடுத்ததினால தான் அவர்களும் சாராயத்தின் மீது பிரியப்படுகிறார். எவ்வளோ பெரிய கொடூரமான வார்த்தைகள், எவ்வளோ பெரிய கேவலமான வார்த்தைகள். இதெல்லாம் கேட்டுக்கொண்டு ஒரு மூமினுடைய ஈமான் சாதாரணமாக இருக்க முடியாது. நம்முடைய நபியை பற்றியும் நபிமார்களை பற்றியும் எவ்வளவு தரக்குறைவாக பேசியிருக்கிறார் தெரியுமா? அவ்வளவு மோசமாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இப்படி நபிமார்களை பற்றி எல்லாம் பேசிவிட்டு கடைசியாக இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு என்ன பட்டம் கொடுக்கிறார்கள் என்று தெரியுமா? என்னை கொண்டு யார் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்கள் அத்தனை பேரும் துர்ரியத்துல் பகாயா, விபச்சாரத்தில் பிறந்தவர்கள். சுவர், குத்தா, நாய். சுவருக்கு தமிழ்ல சொல்லுண்டா ஓப்பனா வேகமா அவரை மாதிரி சொல்லுண்டா பண்ணி. இந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வருது. நவுது பில்லாஹி மின்ஹு. இப்படி எல்லாம் இந்த உம்மத்தை பற்றி பேசி வைத்திருக்கிறார். இப்படி இவ்வளவு மோசமாக நமக்கும் அவருக்கும் மத்தியிலே எந்த தொடர்பும் இல்லை. நம்மை பற்றி இவ்வளவு பேசியிருக்கிறாரே, இவருடைய முடிவு என்ன? இன்னைக்கு பூரா உலகமும் சேர்ந்து சொல்லுது இந்த கூட்டம் ஒரு காஃபிர். மிர்சா குலாம் காஃபிர் மட்டுமல்ல, முர்த்தத்து, ஜிந்தியக்கு. ஏனென்றால் இஸ்லாத்தின் பெயரால் காதியானிகள் தங்களை முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டே குஃபருடைய கொள்கையை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பெயர் தான் ஜிந்தியக் என்று சொல்வார்கள். ராபித்தத்துல் ஆலமில் இஸ்லாமியா உலகத்தரம் வாய்ந்த அமைப்பு 1974 கூட்டிய கான்ஃபரன்ஸில் இவர்கள் எல்லாம் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்தது. 1974 ஏப்ரல்ல. அதே 1974 செப்டம்பர்ல பாகிஸ்தானுடைய பார்லிமெண்ட்ல முடிவு செஞ்சாங்க, இந்த நாட்டில் உள்ள காதியானிகள் எல்லாம் கைர முஸ்லிம் அக்கல்லியத், சிறுபான்மை முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று. 1978 ஆசிய இஸ்லாமிய மாநாடு கராச்சியில் நடந்துச்சு. அங்கேயும் முடிவு பண்ணாங்க இவங்க காஃபிர் என்று. அதே மாதிரி 1985 ஜித்தாவில் மஜ்மூல் ஃபிக்ஹுல் இஸ்லாமியுடைய கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதிலேயும் முடிவு பண்ணாங்க இவங்க காஃபிர் என்று. அவங்க மட்டுமல்ல, இந்தியாவினுடைய தாருல் தேவபந்த், நதுவத்துல் உலமா, இது போன்று தமிழகத்தினுடைய தாய்க்கல்லூரி பாக்கியாத்து சாலிஹாத் போன்ற பிரசித்தி பெற்ற எல்லா மதரசாக்களின் மூலமாகவும் இவர்கள் காஃபிர்கள் என்று முடிவு செய்யப்பட்டவர்கள், முர்த்தத் என்று முடிவு செய்யப்பட்டவர்கள். எனவே இந்த காஃபிர்களோடு இவர்கள் யாரையாவது சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் தௌபா செய்யும்படி சொல்ல வேண்டும். அப்படி தௌபா செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களோடு எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ளக்கூடாது. முதலாவது தெரிஞ்ச விஷயம், அவங்க அறுத்தது சாப்பிடக்கூடாது. என்னங்க முர்த்தத்து, அவங்க பெண்களை கல்யாணம் முடிக்கக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சது. அவங்க கடையில போய் எந்த சாமானும் வாங்கக்கூடாது, அவங்க கூட எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது, அவங்களோட நட்பு வைக்கக்கூடாது, அவங்களோட கொடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடாது. ஏனென்றால் ஜிந்தியக்குடைய சட்டம் இதுதான். தௌபா செய்யவில்லை என்று சொன்னால் அவனோட எந்த தொடர்பும் நமக்கு கிடையாது. ஏனென்றால் அவர் முர்த்தத், ஜிந்தியக். இப்படிப்பட்ட நிலையிலே இந்த மிர்சா குலாம் அகமது காதியானி அந்த காதியானிலேயே அவர் வஃபாத் ஆகிறார், அங்கேயே இறக்கப்படுகிறார். அவர் இன்னும் சொன்னார் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கபூர் காஷ்மீர்ல இருக்குதுண்டு. அதுக்கும் வேடிக்கையான ஆதாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். நான் இங்கே அதை சொல்லலை. காஷ்மீர்ல ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கபூர் இருக்குதுண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத்திலே வருவார்கள், கியாமத்துக்கு முன்னால் வருவார்கள். இன்னஹுல் இல்முல் லிஸ்ஸா ஃபலா தம்தருன்ன பிஹா வத்தபிஊன் என்று அல்லாஹ் சொல்லுவானே, அது உறுதியானது. கியாமத்துக்கு முன்னால் தான் வருவார்கள். இங்கே இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கியாமத்து நெருங்கிவிட்டது என்பது உண்மைதான். ஆனால் அலாமத்தை குபரா நடக்கும் அளவுக்கு இன்னும் நெருங்கவில்லை. எனவே இன்டர்நெட்டை பார்த்து, அமெரிக்காவை பார்த்து, ரஷ்யாவை பார்த்து இதெல்லாம் தஜ்ஜால்னு சில பேர் சொல்லிட்டாங்க. தஜ்ஜால் இன்னும் வரல. தஜ்ஜாலுக்கு முன்மாதிரின்னு சொல்லலாம். அதே மாதிரி மக்கள் நம்புறதுனால தான் தன்னை மசீஹே மௌஊதுன்னு சொன்னான் மிர்சா காதியானி. மக்கள் நம்புறாங்க, கியாமத் வந்துருச்சு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய காலம் வந்துருச்சு, நான் தான் ஈசான். எனவே இவர்களிடமிருந்து முற்றிலுமாக ஒதுங்கி இருக்க வேண்டும். இவர்களுடைய கொள்கைகளை உலமாக்கள், மாணவர்கள் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் இங்கே கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இல்லை என்று சொன்னால், நம்முடைய பகுதிகளில் அப்படிப்பட்ட நபர்கள் இல்லை என்று சொன்னாலும் கூட அதை பற்றிய ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். காதியானிகள் என்றால் யார், ஜமாத் இஸ்லாமி என்றால் யார், அஹ்லே குர்ஆன், அஹ்லே ஹதீஸ், அதே மாதிரி அஹ்லே பிதாத், இவர்களை பற்றியெல்லாம் உலமாக்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு அவர்களை பற்றி முழுமையாக தெரிந்து அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வதற்கும்
ஒழிப்பதற்கும் அந்த ஃபிர்கைய பாத்திலாக்களை அசத்தியங்களை ஒழிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம்மை காரணமாக்கி இந்த உலகத்தை சுத்த பூமியாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த லஜ்னத்துல் இர்ஷாத் மாணவர் மன்றத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.